வணக்கம். அவுட்லுக் ஏனுவல் ஸ்பெஷல் இஸ்யூ இந்த மாதம், அதாவது டிசம்பர் 2025 வெளியாக இருக்குது. அந்த இதழில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது என்னுடைய கூலமாதாரி, இங்கிலீஷில் சீசன்ஸ் ஆஃப் த பாம் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கிற நாவல். அந்த நாவலில் களமாக ஒன்றை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதை பற்றி நான் இந்த கட்டுரை எழுதியிருக்கேன். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க வாசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் மேற்கு பகுதி, அந்த மேற்கு பகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பகுதியை கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வறண்ட பூமி. தமிழ் மரபுப்படி சொல்லணும்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலங்களாக சொல்லுவாங்க. அதில் முல்லை நிலம்தான் எங்கள் பகுதி. இங்கே ஆடு மாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. விவசாயத்துக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்குதோ அதே போல் ஆடு மாடுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. நீர் வளம் அவ்வளவு இல்லாத பகுதி. இந்த பகுதியை புதுசாக வரக்கூடியவங்க பார்த்தாங்கன்னா, இது என்ன இங்கே ஒன்றுமே காணோம், இங்கே எப்படி மக்கள் வசிக்கிறாங்க, இங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்களா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரியான ஒரு பகுதி. அதுவும் கோடை காலத்தில் வந்தால் அப்படியே பெரிய நிலப்பரப்பு அப்படி விரிஞ்சு கிடக்கும். எதுவுமே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் இந்த நிலப்பரப்புக்குள்ளே தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதில் மக்கள் வாழ்ந்ததற்கு 2000 ஆண்டுக்கான சான்றுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியேவும் மக்கள் இருந்திருப்பாங்க. இந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த மானாவாரி நிலம்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டுக்காட்டை மையமாக வச்சு தான் என்னுடைய பல நாவல்கள் அமைந்திருக்கின்றன. அதில் ஒரு களம் தான் சீசன்ஸ் ஆஃப் த பாம். அதில் எழுதியிருக்கக்கூடியது. அது 1960களில் இந்த பகுதி வாழ்க்கை அதை மையமாக வச்சு எழுதுனது. அதில் நிலமும் ஒரு பாத்திரமாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த நாவலையும் நீங்கள் படிக்கலாம். எங்கள் பகுதியினுடைய நில அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவுட்லுக்கில் நான் எழுதியிருக்கிற கட்டுரையும் வாசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.